52 நொடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வந்தது. அதனை பார்த்த பலருக்கும் அதிர்ச்சி. ஆம், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒரு இளம்பெண் பேசிய வீடியோதான் அது. அந்த வீடியோவில், நான் விக்கி என்பவரை திருமணம் செய்ய விரும்புகிறேன். முதலில் எங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்ட எனது குடும்பத்தினர் தற்போது மறுக்கிறார்கள். நாள்தோறும் அவர்கள் என்னை அடிக்கிறார்கள், கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டுகிறார்கள். எனக்கு ஏதேனும் நடந்தால் அதற்கு எனது குடும்பத்தினரே பொறுப்பு என்று பதற்றத்துடன் அந்த பெண் பேசியது பலரையும் குலைநடுங்க வைத்திருக்கும். எப்படியாவது அந்த பெண் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பலரும் நினைத்தார்கள். ஏதும் விபரீதமாக நடந்துவிடக்கூடாது என்று பலரும் அச்சப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அச்சப்பட்டபடி அது நடந்தே விட்டது. யார் அந்த பெண்? என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். காவல்துறையினரின் பார்வைக்கும் சென்றுள்ளது அந்த வீடியோ. வீடியோவை கண்டதும் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் உள்ள அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். காவல்துறை கண்காணிப்பாளர் தர்ம்வீர் சிங் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோலாகா மந்தர் பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வீடியோவில் பேசிய தனு என்ற அந்த பெண்ணும் அவரது தந்தை மகேஷ் குஜாரும் வந்திருந்தனர். உறவினர்களும் திரண்டிருந்தனர். தான் 6 வருடங்களாக விக்கி என்பவரை காதலித்து வருவதாகவும் அவரையே திருமணம் செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்தவர் விக்கி. இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனுவுக்கு வேறொருவருடன் அவரது குடும்பத்தினர் திருமண ஏற்பாடு செய்திருந்தனர். திருமணத்திற்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் தனக்கு பிடிக்காத திருமணம் குறித்து வீடியோ பதிவு செய்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார் தனு. அந்த வீடியோவை குடும்பத்தினரும் பார்த்து பயங்கர கோபத்தில் இருந்துள்ளனர் என தெரிகிறது. சமாதான கூட்டத்தில் தன்னுடைய மகளிடம் தனியாக பேச வேண்டும் என தந்தை மகேஷ் கேட்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருப்பதாக தனு உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தான் வீட்டிற்கு செல்ல பயமாக இருப்பதாகவும் அரசு காப்பகத்திற்கே செல்ல விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சட்டென மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து அத்தனை பேர் முன்னிலையிலேயே தன்னுடைய மகள் தனு மீது சுட்டார் மகேஷ். மீண்டும் ஒருமுறை துப்பாக்கியில் சுட்டு உயிர் பிரிந்து விட்டதா என்பதை சரிபார்த்தார் உறவினர் ராகுல். இந்த சம்பவத்தை பார்த்து எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தனர்.